இனிப்பு பூரண கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாக குறைவான நேரத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ஒரு டம்ளர், நான் டம்ளரில் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் மாவு, கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கினது இது. அதுக்கு 3/4 டம்ளர் வெல்லம். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மாவு, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெல்லமும் எடுத்துக்கணும். அதே கப்பில் 1 கப்பு துருவன தேங்காய். வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டால் போதும். வெல்லம் கரையிறதுக்கு எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்பு வெல்லம், இல்லையா 3/4 கப்பு, இன்னும் கம்மியாக வேணுன்னா 1/2 கப்பு போட்டுக்கங்க. இப்போ நம்ம பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதோட இந்த வெள்ளைப்பாகை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி கெட்டி ஆயிடுச்சு. இதோடு நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணுன்னா சேர்த்துக்கலாம், உங்களுக்கு சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. நான் சர்க்கரையோட சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதனால் 1/2 டீஸ்பூனாக சேர்த்துருக்கேன். வெறும் ஏலக்காய் தூளாக இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ 1/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கங்க. அதோட நான் 1 டீஸ்பூன் நெய் விடுறேன். நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மாவு கொட்டி கிளறணும். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு, நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு ஆறுற வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இந்த சூட்லேயே வெந்துடும். நம்ம மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா பிணைஞ்சிக்கலாம். வாழை இலையில் வச்சு இதை தட்டிக்கலாம். வாழை இலையில் நெய் தடவி அதுக்கு மேலே ஒரு இலையை வச்சு இப்படி ஒரு டவராவில் நீங்கள் வச்சு அமுத்துனீங்கன்னா அது சேஃபு வந்துடும் உங்களுக்கு. உருண்டையை வச்சு பூரணத்தை உள்ளே வச்சு இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்குங்க. இதுலேயும் உங்களுக்கு இண்டோலியத்துலேயும் இருக்குது, நீங்கள் அதை கூட வாங்கி பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இண்டோலியத்தில் கூட இருக்குது. இதை இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஒரு உருண்டையை பிடிச்சி இதுக்குள்ளே வச்சு இப்படி நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த உருண்டையை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக மாவு வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும்.
நம்ம இதை எடுக்கலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டையை வேக வைக்கலாம். நான் வந்து இந்த வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்த பின்னால் இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து அடியில் வாழை இலை போட்டிருக்கேன். நீங்கள் போடாமல் கூட வைக்கலாம். வாழை இலை மருத்துவ குணம் இருக்கிறதுனால வாசனையாகவும் இருக்கும், மருத்துவ குணம் இருக்குது. அதனால் வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இப்படி மூடி போட்டு பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. சாஃப்டாக இருக்குது. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றி வைக்கலாம். நல்லா அழகாக வந்திருக்கு. மாவுக்கு மாவு வித்தியாசப்படும். அதனால் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவுக்கு கொஞ்சம் எச்சா தண்ணி பிடிச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றி இதை கிளறி பிசைஞ்சிக்குங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவு இருக்கணும். அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக வரும். நீங்கள் என்றைக்குமே மாவை வறுத்து செய்யுங்க. அப்போ தான் சாஃப்டாக நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு நீங்களும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.